தமிழ்நாட்டில் நேற்று 15 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 108.68 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதேபோல மீனம்பாக்கம், கோவை, தருமபுரி, கரூர், பரமத்தி, தஞ்சாவூர், மதுரை விமான நிலையம், நாமக்கல், பாளையங்கோட்டை, சேலம் உள்ளிட்ட இடங்களிலும் வெயில் சதமடித்துள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் வெப்பநிலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த 1951 முதல் தற்போது வரை இல்லாத அளவாக நேற்றைய தினம் 100.94 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி மக்களை வாட்டி வதைத்தது. மோடி 3வது முறையாக பிரதமரான பிறகு நாட்டில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார். பீகாரில் தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர், கடைசி பாஜக தொண்டர் உயிரோடு இருக்கும் வரை ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 மீண்டும் கொண்டுவர முடியாது என்றார். பொது சிவில் சட்டத்தால் இந்துக்கள் எந்த விதத்திலும் பயனடைய மாட்டார்கள் என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். ஜாங்கிப்பூர் மக்களவை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பாஜகவிற்கு பயமும் பீதியும் ஏற்பட்டுவிட்டதாக விமர்சித்திருக்கிறார். தெலங்கானாவில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ரோட் ஷோ நடத்தி பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பாஜக அரசின் 10 ஆண்டு சாதனைகளை கூறி ஜே.பி. நட்டா ஆதரவு திரட்டினார். பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் தேர்தல் விதிகளை மீறி பேசிய புகாரில் விளக்கமளிக்க தேர்தல் ஆணையத்திடம் பாஜக மற்றும் காங்கிரஸ் கூடுதல் அவகாசம் கோரியுள்ளனர். நேற்று வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் பாஜக மேலும் 1 வார காலமும் காங்கிரஸ் 2 வார காலமும் அவகாசம் கேட்டுள்ளனர். அமித்ஷாவின் போலி வீடியோ தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் தேர்தலில் வெற்றி பெற பாஜக அரசு டெல்லி காவல்துறையை பயன்படுத்துவதாக தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டினார். பாஜகவிற்கு தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்றும் அவர் கூறினார். மணிப்பூரில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது வன்முறை வெடித்த 6 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதன்படி உக்ரூட், சங்சாங், சிங்காய், கராங்கா, ஒய்னாம் உள்ளிட்ட 6 வாக்குச்சாவடிகளில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் சாமராஜநகர் தொகுதியில் உள்ள இண்டிகானந்தா கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் மட்டும் நடைபெற்ற மறு வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்தது. மொத்தமுள்ள 528 வாக்காளர்களில் 71 பேர் மட்டுமே வாக்களித்ததால் வாக்குப்பதிவு 13.34% பதிவானது. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது. இந்த வழக்கில் அனைத்து வாதங்களும் நிறைவு பெற்றன. மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைத்த வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என விருதுநகர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. போதிய சாட்சியங்கள் இல்லாததால் காமராஜர் பல்கலை உதவி பேராசிரியர் உள்ளிட்ட 2 விடுவித்த நீதிமன்றம் தண்டனை விவரங்களை இன்று அறிவிக்கிறது. கோடநாடு கொலை வழக்கு விசாரணையை ஜூன் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் வாளையார் மனோஜ் ஆஜரான நிலையில் ஆஜராகாத 4 பேருக்கு செவ்வாய்க்கிழமை சிபிசிஐடி போலீசாரிடம் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. பாதாள சாக்கடைகளில் மனிதர்கள் இறங்குவதை முழுமையாக ஒழிக்க தமிழ்நாடு அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பலியாவோரின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. கொரோனா காலத்தில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை முதன்மை செயலரிடம் மீண்டும் மனு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அதனை அவர் பரிசீலித்து உரிய முடிவெடுக்கவும் உத்தரவிட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது.
சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு மே 1ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை காலத்தில் வாரந்தோறும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அவசர வழக்குகள் தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் சர்வீசஸ் தேர்வு காரணமாக யுஜிசி நெட் தேர்வு ஜூன் 18ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சிவில் சர்வீசஸ் முதல்நிலை தேர்வு ஜூன் 16ஆம் தேதி என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதே நாளில் யுஜிசி நெட் தேர்வும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் தேதியை மாற்ற வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை விடுத்தனர். வண்டலூர் பூங்கா இன்று வழக்கம் போல இயங்கும் என பூங்கா நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை வண்டலூர் பூங்காவிற்கு விடுமுறை விடப்படுவது வழக்கமான நிலையில் கோடை விடுமுறை என்பதால் இன்று இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொடுத்த நிதியை மாநில அரசு எவ்வாறு செலவு செய்திருக்கிறது என்பதை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். மாநில அரசு தனது செயல்களில் இருந்து மடைமாற்றம் செய்வதற்காகவே நிதி பிரச்சனையை கையில் எடுப்பதாகவும் அவர் விமர்சித்தார். சென்னை காரப்பாக்கத்தில் அதிமுக சார்பாக அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் எம்எல்ஏ கந்தன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். பின்னர் அங்கிருந்த பழங்களை பொதுமக்கள் கையில் அடங்காத அளவிற்கு முண்டியடித்து பறித்து சென்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த சென்னி வீராபாளையத்தில் உள்ள சிப்ஸ் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ரசாயன கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதனால் அப்பகுதி பொதுமக்களுக்கு கண் எரிச்சல், வாந்தி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டதால் அவர்களை அதிகாரிகள் வெளியேற்றினர். கர்நாடக மாநிலம் சாமராஜநகர் தொகுதியில் உள்ள இண்டிகானந்தா கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் மட்டும் நடைபெற்ற மறு வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்தது. மொத்தமுள்ள 528 வாக்காளர்களில் 71 பேர் மட்டுமே வாக்களித்ததால் வாக்குப்பதிவு 13.34% பதிவானது. ஒடிசாவின் ஜெகத்சிங்பூரில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 40 பயணிகள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் சைக்கிளில் அமர்ந்திருந்த 6 வயது சிறுமியின் கையை ஜெர்மன் ஷெப்பர்ட் ரக நாய் ஆக்ரோஷமாக கடித்த வீடியோ வெளியாகியுள்ளது. சிறுமியின் தாய் நாயை விரட்டிய நிலையில் அதன் உரிமையாளர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மறைந்த ஆர்.எம். வீரப்பனுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்ரா கோட்டையில் நினைவு மண்டபம் அமைக்க அமைச்சர் மெய்யநாதன் அடிக்கல் நாட்டினார். ஆர்.எம். வீரப்பனின் குடும்பத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட பூமி பூஜை நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சை பெற்ற இளைஞர் உயிரிழந்த நிலையில் பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செங்கல்பட்டு மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் ஆய்வு செய்தார். அப்போது இளைஞருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்தும் அதிகாரிகள் கேட்டறிந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி ஏராளமான பெண்கள் காலி குடங்களோடு நள்ளிரவு 1 மணி வரை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலாங்கொம்பு பகுதியில் கடந்த 1 மாதமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் கருமக்கவுண்டன்பட்டியில் இயங்கி வரும் தனியார் கல்குவாரியை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெடி வைத்து பாறைகள் எடுக்கப்படுவதாலும் அதிக அளவில் லாரிகள் இயக்கப்படுவதாலும் சாலைகள் சேதமடைந்து விபத்து ஏற்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூரில் வீட்டிற்கு பயன்படுத்த எடுக்கப்பட்ட திருட்டு மின்சார கம்பியில் வந்த மின்சாரம் தாக்கி பசுமாடு உயிரிழந்தது. இதனால் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் நங்கவரத்தில் நிலப்பிரச்சனையில் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த 3 குடும்பங்களை சிலர் கோவில் மற்றும் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க விடுவதில்லை என புகார் எழுந்துள்ளது. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் குளித்தலை டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தில் இருசக்கர வாகனத்தில் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் 245 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள பிஸ்மி நகரில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். அங்கு மோப்பனாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் சோதனை மேற்கொண்ட நிலையில் 3 வீடுகளில் நடைபெற்ற திருட்டு சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இரும்பு கடையின் கல்லாப்பெட்டியை உடைத்து 25,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர் திருடிய நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கடந்த 1 மாதத்தில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் காரணம்பேட்டை பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் முகத்தில் மிளகாய் பொடி தூவி கை கால்களை கட்டி போட்டுவிட்டு தங்க தாலி செயினை பறித்து சென்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். பால்பாண்டி என்பவருடைய மனைவி சரண்யாவை கட்டி போட்டு பலமாக தாக்கியது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த மேச்சேரியில் உள்ள காவேரி பாலிடெக்னிக் கல்லூரி விடுதியில் 1ஆம் ஆண்டு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருடைய மகன் பிரவீன்ராஜ் என்பவர் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் அருகே உத்திரமேரூர் சாலையில் லாரியும் ஆட்டோவும் மோதிக்கொண்ட விபத்தில் ஆட்டோவில் பயணித்த இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இருவரின் உடல்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் அரசூரில் இரும்பு லோடு ஏற்றி வந்த லாரி மோதியதில் அப்பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலின் முன் மண்டபம் இடிந்து தரைமட்டமானது. இரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியை அதிகாலையில் பின்பக்கமாக இயக்கிய போது கோவிலின் மண்டபத்தின் மீது மோதியதாக கூறப்படுகிறது. தங்களது பணத்தை எடுத்துக்கொண்டு பரிதவிக்கவிட்டு மகன் வெளிநாட்டுக்கு சென்றதாக சிவகங்கை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் வயதான தம்பதி மனு அளித்துள்ளனர். பார்வையில்லாத தந்தையின் மருத்துவ செலவிற்காக வைத்திருந்த 3,50,000 ரூபாய் பணத்தை மகன் எடுத்துக்கொண்டு ஏமாற்றியதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் குடும்பத்தினரால் நடு ரோட்டில் விடப்பட்ட மூதாட்டியை காவலர் ஒருவர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார். சாலையில் படுத்து கிடந்த போதும் தன்னை நலம் விசாரித்தவரை பார்த்து பத்திரமா போயென மூதாட்டி கூறியது நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. திருப்பூரில் அரசு ஒப்பந்த வேலைகள் பெற்றுத் தருவதாக கூறி 45,83,000 ரூபாயை மோசடி செய்ததாக இருவர் கைது செய்யப்பட்டனர். முத்துசாமி என்பவரிடம் இருவர் மாநில அரசின் கணினி மயமாக்கும் திட்டம், மத்திய அரசின் NTPC நிறுவன கட்டுமான பணிகளை பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி செய்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி நாரணப்பேரி குளத்தில் குப்பைகள் கொட்டப்படுவதாலும் கழிவுநீர் கலப்பதாலும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து குளத்தை மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் ஆலங்கொம்பு பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து ஏராளமான பெண்கள் காலி குடங்களோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மறியல் முடிவுக்கு வந்தது. புதுக்கோட்டையில் அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் ஆசிரியர் ஒருவர் பாரதியார் வேடமணிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். வீதி வீதியாக சென்று பாடல்கள் மூலமாக வெயில் காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் எடுத்து கூறினார். வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் பள்ளிகளில் சிறப்பு வகுப்பு நடத்தக்கூடாது என அரசு உத்தரவை மீறி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சில பள்ளிகள் செயல்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. உத்தரவை மீறும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக பிரமுகரின் ஓட்டலில் பணம், செல்போன் மற்றும் சிகரெட் பாக்கெட்டுகள் திருடப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஓட்டல் பணியாளர் கழிவறைக்கு சென்ற நிலையில் இளைஞர்கள் கடையின் உள்ளே புகுந்து திருடி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சிறுமிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த வழக்கில் 2 பேருக்கு நாமக்கல் மகளிர் நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. மேலும் அவர்களுக்கு தலா 2000 ரூபாய் அபராதம் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் சாலை விபத்தில் உயிரிழந்த காவலரின் கண்கள் தானமாக வழங்கப்பட்டன. வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்த அண்ணாமலை வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்த நிலையில் அவரது கண்களை குடும்பத்தினர் தானமாக வழங்கினர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கும் நிலையில் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தேயிலை செடிகள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தேயிலை கொழுந்துகளுக்கு விவசாயிகள் தெளிப்பான் மூலம் தண்ணீர் பாய்ச்சி பாதுகாத்து வருகின்றனர். சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதில் எத்தியோப்பிய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு இல்லாததால் அந்நாட்டினருக்கான விசா விதிகளை கட்டுப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்ப வைக்க ஐரோப்பிய ஒன்றியம் முயற்சித்து வருகிறது. IPL கிரிக்கெட் தொடரின் 47வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 153 ரன்களை மட்டுமே எடுத்த நிலையில் கொல்கத்தா அணி 16வது ஓவரிலேயே 157 ரன்களை அடித்து வெற்றி பெற்றது. நடப்பு IPL கிரிக்கெட் தொடரின் 48வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியை மும்பை இந்தியன்ஸ் அணி இன்று எதிர்கொள்கிறது. லக்னோவில் உள்ள ஏகானா ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஸ்டேடியத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு இரு அணிகளும் பல பரீட்சை நடத்துகின்றன. IPL தொடரில் குறிப்பிட்ட மைதானத்தில் அதிக விக்கெட்டுகளை எடுத்ததில் மலிங்காவின் சாதனையை கொல்கத்தா வீரர் சுனில் நரேன் முறியடித்திருக்கிறார். கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் சுனில் நரேன் 69 விக்கெட்டுகளும், மும்பை வாங்கடேவில் மலிங்கா 68 விக்கெட்டுகளையும் எடுத்துள்ளனர். IPL போட்டியில் சென்னை வீரர் தோனி ஃபீல்டிங் செட் செய்த அடுத்த பந்திலேயே ஐதராபாத் அணியின் நட்சத்திர வீரர் டிராவிஸ் ஹெட் கேட்ச் அவுட் ஆன நிலையில் அந்த அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் கொடுத்த ரியாக்ஷன் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஜூன் மாதம் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடருக்கான 15 வீரர்கள் கொண்ட நியூசிலாந்து அணியை நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்தது. கேன் வில்லியம்சன் தலைமையிலான அணியில் தேவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிட்சல், சாண்ட்னர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். நடிகர் அருண் விஜய் நடிக்கும் ரெட்டத்தல படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. மான் கராத்தே படத்தை இயக்கிய திருக்குமரன் அருண் விஜயின் படத்தை இயக்க சாம் CS இசையமைக்கிறார். மேலும் இப்படத்தில் 2 நாயகிகளாக சித்தி இத்னானி மற்றும் தன்யா ரவிச்சந்திரன் நடிக்கின்றனர். சர்வதேச நடன தினத்தை முன்னிட்டு நடிகை கீர்த்தி சுரேஷ் பார்ட்டி ஒன்றில் நடனமாடிய புகைப்படத்தை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். இந்த புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் ஹார்ட்டின் இமோஜிகளை பறக்கவிட்டு அன்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். காரைக்காலை அடுத்த அம்பக்கரத்தூரில் உள்ள மகாமாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் உற்சவத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி பெண்கள் முக்கிய வீதிகள் வழியாக பூக்களை ஊர்வலமாக கொண்டு வந்து அம்மனுக்கு பூஜை செய்தனர்.